அந்த பொண்ணு ராஜம்மா வெளியே வந்துட்டால, நாளைக்கு நமக்கு எதிர அவ சாட்சி சொல்ல இடம் கொடுக்காத. நாம வீட்டுக்கு போலாம். வேண்டாம், கடல்ல மீன் பிடிக்க போலாம். ஐயோ நான் வரல. கடலுக்கு நடுவுல கஞ்சி குடிச்சிட்டு கருவாடுத்தீங்க என்னால முடியாது. வாடி. வா. ராஜம்மா என்ன சொல்றா? அவ வருவா. என்னடா சார்? நீ அந்த ஹுசைன் சாஹிபோட டிரைவர் தானே அன்னைக்கு? ஆமா. நான் உங்ககிட்ட தனியா பேசணும். வெளியே தெரிஞ்சா என் தலையே போயிடும் சார். நாளைக்கு சகாதேவனோட பார்ட்டி கோவாவுக்கு பவுடர் கொண்டு போறாங்க. என்ன பவுடர்? மருந்து, போதை மருந்து. மேடத்தோட ஸ்கூல் குழந்தைங்களை எஸ்கர்ஷன் கூட்டிட்டு போற பஸ்ல கடத்துறாங்க சார். நீ என்கிட்ட சத்தியமா சொல்றேன் சார். Gently down the stream, merrily, 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 life is but a dream. Row, row, row the boat gently down the stream. Merrily, 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 life is but a dream. Row, row, row the boat gently down the stream. Merrily. சத்தம் போட்டா எல்லாரையும் கொன்னுடும். ஃபாலோ பண்ண குழந்தைங்க எல்லாரையும் கொன்னுடுவேன்னு சொல்லு. ஏன்டா அப்படி ஓரம் கட்ட ராஸ்கல்? நான் தர மாட்டேன். என் 2 பிள்ளைங்க அந்த பஸ்ல இருக்காங்க சார். நான் சொல்றது கேளுங்க சார். சார் வேண்டாம் சார். சார் என் 2 பிள்ளைங்களே கொன்னுடுவாங்க சார். சார் வேண்டாம் சார். சார் சார் என் குழந்தைங்க சார். சார் வேண்டாம். எங்கடா ஓடுற நாயே? பயப்படாதீங்க.
இது யாரது? பதில் சொல்லு. சகாதேவ முதலாளி. உண்மையை சொன்னா தண்டனை கிடைக்காது. அப்ரூவர் ஆயிடலாம். இதோட மிச்சம் எங்க இருக்கு? முதலாளி வீட்டுல. எடுத்து கூட விடாதீங்க. வீட்டுல புகுந்து கொள்ளை அடிக்கலாம் வந்திருக்கீங்களா? கொள்ளை அடிக்கல. நீ கோவா கருப்பணத்தோட மிச்சம் ஏதாவது இருக்கா சோதனை போடுறோம். நடுறா. எங்கடா இருக்கு? இதோ இங்க இருக்கு சார். மிஸ்டர் சகாதேவன் இந்த கார்ல தான் இருக்காரு. சூப்பரண்ட் சார் வந்திருக்காரு. ஹலோ. ரிக்கார்டு பிரகாரம் ஹார்ட் பேஷண்டான என்ன நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கீங்க. ஆனா நான் படுக்கிறது தூங்குறதெல்லாம் இந்த ஹோட்டல்ல தான். எனக்கு ஒரு ஆட்சேபனையும் கிடையாது சார். சகாதேவன் ஹாஸ்பிட்டல்ல இல்ல, ஹோட்டல்ல இருக்கான். யார் அது? கம் இன். நீ எங்க வந்த? நீ ஒரு நோயாளி இல்ல, இன்ஜெக்ஷன் போடலான்னு வந்த. ரவுடிங்களை விட்டு நடிக்க வச்சல்ல, அதுக்கு பதில் தாண்டா இது. என்னாச்சு சார் இவருக்கு? அடிச்சடியில நட்டெல்லாம் காண்டடிச்சு. நீங்க இந்த ஆபரேட் பண்ணி சரியாக்குங்க. இவனோட கையிலையும் காலையும் முதுகலையும் எலும்பு நொறுங்கி இருக்கு. இன்ஸ்பெக்டர் சும்மா கத்தாத. நோய் இல்லாத இவனை அட்மிட் பண்ணி இவனுக்கு உதவி செஞ்ச உனக்கும் இது ஒரு வார்னிங். இந்த மாதிரி இனி நீ செஞ்ச உன்னையும் நோயாளி ஆக்கிடுவேன். புரிஞ்சுதா? ரெடி போ. இனிமே என்னால சும்மா இருக்க முடியாது. மனுஷங்களை பயமுறுத்தி கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை செய்யற உன் பிறவி குணத்துக்கு என்னோட முற்றுப்புள்ளி வைக்கிறேன். என்ன சொல்றீங்க சார்? நீதான அந்த சகாதேவனை அடிச்சு காலை உடைச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புன. அதுதான விஷயம். வெறும் ஒரு பெட்டி கேஸ் எந்த அளவுக்கு பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சார்? நோ, இட் இஸ் நாட் a petty case. கொலை முயற்சினா அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? கோர்ட் ஜெயில் தண்டனை கொடுத்த சகாதேவனை ஜெயில் வாசப்படியை கூட காட்டாம அதிகாரிங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. ஒரு வியாதியும் இல்லாதவனை ஹாஸ்பிட்டலுக்காரங்க ஹோட்டலுக்கு அனுப்பிட்டாங்க. இத தட்டி கேட்க இந்த ஊர்ல ஆம்பளைங்க இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஒரு அப்பனுக்கு பிறந்த யாராவது ஒரு ஆள் யாருமே இல்லாத பார்த்து நானே இதை செய்ய வேண்டியதா போச்சு. சரிங்க சார், சகாதேவன் காலை முறிச்சான். ஆனா நான் அவனை கொல்றதுக்கு முயற்சி செய்யல. எதா இருந்தாலும் நான் ஆக்ஷன் எடுக்க போறேன். இப்பவே உன்னை கைது செஞ்சு ரிமாண்டுக்கு அனுப்ப போறேன். அனுப்புங்க சார். இதை விட பெரிய குற்றத்துக்காக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, கிருஷ்ணமூர்த்தி கொலை கேஸ்ல கொலைகாரங்களை தண்டிக்கிறதுக்கு தேவையான ஆதாரங்களையும் நீங்க அப்போ சொன்ன சாலிட் எவிடன்ஸையும் சிமெண்டட் ப்ரூஃபையும் நான் உங்க மேஜை மேல வச்சு. நீ என்ன பெருசா வச்சுட்ட? அதை விட பெரிய எவிடன்ஸ், அதிர்ச்சி தரக்கூடிய ரகசியங்கள் இதோ என் கையில இருக்கு. உங்ககிட்ட இருக்கும் சார். ஸ்டேட்டுக்கு உள்ளேயும் வெளியிலும் இருக்கிற சீக்ரெட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கிட்ட இருந்து இந்த நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு கிடைக்கும். போலீஸ் கமிஷனர் ஆச்சு நீங்க. நான் வெறும் சர்க்கிள் சைபர் பூஜ்ஜ இன்ஸ்பெக்டர் தானே. அது சரி, நீங்க எதுக்காக உங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கல? யாருக்கு எதிராக நான் ஆக்ஷன் எடுக்கணும்னு உனக்கு தெரியுமா? கிடைச்ச ரகசியங்களை மூடி வச்சு அதுக்கு மேல அடகாத்துக்கிட்டு நீங்க எதையும் வெளிப்படுத்தலன்னா மத்தவங்களால எப்படி புரிஞ்சுக்க முடியும் நினைக்கிறீங்க சார்? வெளிப்படுத்தினா என்ன விளைவுகள் ஏற்படும் உனக்கு தெரியாதியா? நீங்க எதையாவது சொல்லி மழுப்பலாம் நினைக்காதீங்க சார். நீங்க கடத்தல்காரங்களுக்கு துணையா இருந்து உயிருக்கு உயிரான ஃப்ரெண்ட் கூட கொல்ல வச்சு பணத்துக்கு பதவிக்கு ஆசைப்பட்டு இல்ல சொல்லுங்க சார், நீங்க எதுக்காக மறைக்கிறீங்க? நான் இப்ப எல்லாத்தையும் சொல்றேன் பாலு. அவங்களோட பேரை வெளியே சொல்லாததுக்கும் ஆக்ஷன் எடுக்காததுக்கும் காரணம் நீ சொன்னதில்ல. அதை விட பெருசு எனக்கு என்னோட குடும்பம், மனைவி, கல்யாண வயசுக்கு வந்த 2 பெண் குழந்தைங்க, கால் ஊனமா இருக்கிற என் மகன்.
அவங்கள நினைச்சுதான் அப்படி செஞ்சேன். என் மகன் சங்கரோட கால் ஊனமா போனதுக்கு காரணம் ஒரு ஆக்சிடென்ட் தான் நான் சொன்னேன்ல. பாலு, உனக்கு தெரியுமா அது என்ன மாதிரி ஆக்சிடென்ட்னு? என் மேல் அதிகாரிகிட்ட இந்த விவரத்தை தெரிவிச்சப்போ அவங்க மௌனமா இருந்தாங்க. அதை கண்டுக்கவே இல்லை. ஏன் ஒருத்தரால என்ன செய்ய முடியும்? அந்த கொடுமையை செஞ்சவங்களை எதிர்த்து உயிரை விட்டுருக்கலாமே சார். பாலு, இந்த மாதிரி வெக்கம் கெட்டு ஒரு கோழையா வாழறதை விட செத்து இருக்கலாம். ஒரு சீனியர் ஆபீசர்ங்கிற ஸ்டேட்டஸுக்கு மேல உங்களுக்கு மதிப்பு கொடுத்திருக்கு. என் இதயத்துல வச்சு பூஜை பண்ணிருக்கு. நீங்க செஞ்ச பல செயல்கள் எனக்கு சந்தேகத்தை உண்டாக்கிச்சு, கோபத்தை உண்டாக்கிச்சு. இப்போ உங்களை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. சின்சியரான ஒரு போலீஸ் ஆபீசரோட இடத்துல இப்போ என் முன்னால நிக்கிறது ஒரு அவமான சின்னம். பாலு, உங்க மகனோட காலை அடிச்சு உடைச்சு உங்க மனைவியும் பொண்ணுங்களையும் உங்க கண் முன்னாலேயே பொறுமையை ஒத்துக்க மிருகத்தனமா அவமானப்படுத்துறது நீங்க எப்படி பொறுத்துக்கிட்டீங்க சார்? யூ ஷட் அப். அதாவது குடும்பம் எப்படி போனா என்ன? உங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நீங்க பெத்த பொண்ணுங்களையும் அவங்க கூட்டி கொடுத்திருப்பீங்கல்ல சார்? You hurt me a lot, Balu. You hurt me a lot. அதை விட பெரிய குடும்பம் என்ன? சொந்த மகனை ஆயுட்காலம் முழுக்க ஒத்த கால நடக்க விட்டுட்டு அதை கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்க. சார், சார் வந்து அது சார் நிறுத்துங்க சார். எல்லாரும் போய் படிங்க. சாரி சார், குழந்தைங்க டிவி பார்த்துக்கிட்டு. சார் சார் இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டேன். இனி முடியாது. அந்த கிரிமினல்ஸ்க்கு மேல ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கு வேண்டிய ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு. இப்ப உங்களோட பர்மிஷன் எனக்கு வேணும். ஏன்னா குற்றவாளிகளை சில பேர் மேல்மட்டத்தில் இருக்காங்க. இல்ல சார், போன்ல வேண்டாம் சார். நான் நேர்ல வந்து சொல்றேன். நாளை காலையில் வந்து பாக்குறேன் சார். சரிங்க சார், ஃபுல் டீடைல்ஸும் கொண்டு வர்றேன். தூங்கலையா? ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த நேரத்துல என்ன யோசனை? நம்ம குழந்தைங்களை பத்தி தான். வேற என்ன? தூங்குங்க. நாளைக்கு உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. டூர் இருக்குன்னு சொன்னீங்கல்ல?